ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் எப்படி கற்றுக்கலாம்னு சொல்லி அந்த வீடியோ பாருங்க. இப்போ பார்க்க போது சார்ஜிங் செக்ஷன் பற்றி பார்க்க போறீங்க. இது வந்து சப்போர்ட்லேருந்து மெயின் போர்டுக்கு போகிற கனெக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சொல்லி தர போகிறேன் கைஸ். பாருங்க, இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று இருந்தால் அதுக்கு பேட்டரின்னு ஒன்று இருக்கும் கைஸ். பாருங்க, அந்த பேட்டரின்னு இருந்தால் நம்மளுக்கு அந்த பேட்டரி இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபோன் ஒர்க் ஆகும். பேட்டரி இல்லைன்னா ஒர்க் ஆகாது. பேட்டரி ட்ரைன் ஆகிடுச்சுன்னா நம்ம சார்ஜ் பண்ணுவோம், அதுக்கு நம்ம அடாப்டர் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். நம்ம வெளியில் இருக்க ஃபோன் பார்த்துருப்போம், அடாப்டர் பார்த்துருப்போம், இந்த கேபிள் எல்லாமே பார்த்துருப்போம். வெளியே அந்த சிசி பின் கூட பார்த்துருப்போம். இதெல்லாம் ஃபோன் வெளியே இருந்தே தெரியும். இப்போ ஃபோனுக்குள்ள என்னென்ன பார்த்துருப்போம்னா, ஒரு சில பேரே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. சார்ஜர் போடும்போது ஏதோ ஒரு எரர் காட்டும். சார்ஜர் 30 இருக்கும், இல்லை 50 இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம சார்ஜர் போட்டிருப்போம், சார்ஜரே ஏறாது. நம்ம போயிட்டு வந்து பார்ப்போம், இல்லை 1 hour கழிச்சு பார்ப்போம், சார்ஜரை ஏறி இருக்காது, ஏதோ ஒரு எரரில் இருக்கும். இந்த மாதிரி எரர்லாம் வந்து காமனாக ஒரு சில ஃபால்ட்டுனால வரும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனில் மெயின் போர்டுன்னு ஒன்று இருக்கும். பாருங்க, அதோட இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன். இதுதான் மெயின் போர்டு. அதேமாரி சப்போர்ட்னும் இருக்கும் கைஸ். பாருங்க, இதுதான் சப்போர்டு. பாருங்க, இப்போ சப்போர்ட்னு இருந்தால் அதுக்கு ஸ்ட்ரிப் ஒன்று வேணும். பாருங்க, சப்போர்டு இதுதான் ஸ்ட்ரிப்பு. அது பேர் வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா B2B ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் போர்டு ஒன்று இருக்கும். காமனாக இதுதான். இப்போ சப்போர்டில் சிசி பின் இருக்கும். பாருங்க, இந்த சிசி பின் வழியாக தான் நம்மளுக்கு சார்ஜர் எல்லாமே ஏறும். நம்ம ஃபோனில் சார்ஜர் இல்லைன்னா இது வழியாக தான் ஏறும். இதில் என்னென்ன லைன் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ சப்போர்ட்டில் ஒரு 4 லைன் போகுது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வி பஸ்ன்னு ஒரு லைனு. இந்த வி பஸ்ன்றது பாசிட்டிவ் 5 வோல்டேஜ். நம்ம சார்ஜர் அடாப்டர் பின்னாடி நம்ம 3 பாஸ்னா அதில் போட்டிருப்பாங்க. அதில் வர சப்ளை இதில் போகும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வி பஸ்ஸில் 5 வோல்ட்டு, டேட்டா ப்ளஸ், டேட்டா மைனஸு, கிரவுண்டுன்றது காமனு. கிரவுண்டு ஸ்கீமாட்டிக் பார்க்குறீங்க, இப்போ போர்டில் பார்க்குறீங்கன்னா ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிரவுண்ட் வந்து பிளைனாக தான் இருக்கும். அதனால் கிரவுண்ட் வந்து காமனாக வச்சுக்கோங்க. கிரவுண்டு காமன் கிரவுண்டு தான். இப்போ சிசி பின்ல இருந்து அந்த ஸ்ட்ரிப்புக்கு அந்த 4 லைனும் சர்க்கியூட் மூலயமா வந்து வருது. நம்ம நார்மலாக தெரியாது, அது இன்பில்டாக வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க, இன்டெகிரேட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாரி 4 லைன் வி பஸ், டேட்டா ப்ளஸ், டேட்டா மைனஸ், கிரவுண்டு அந்த கனெக்டரில் இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு ஸ்பீக்கரோட லைனாக இருக்கும், மைக்கோட லைனாக இருக்கும். இது சிம்ப்ளே சப்போர்ட்லேயே இருக்குன்னா சிம்முக்கான சப்ளை லைனாக இருக்கும். டிஸ்பிளே சப்போர்ட்லேயே டிஸ்பிளே கனெக்டர் இருக்குன்னா கூட அதோட டிஸ்பிளேவோட லைனும் இருக்கும். இப்போ பார்க்கறது வெறும் சார்ஜிங் செக்ஷன் மட்டும். இப்போ 4 லைன் இதை மட்டும் எப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லி பாருங்க. இப்போ இதுதான் கனெக்டரு. இதில் அந்த 4 லைன் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ அந்த 4 லைனும் இந்த ஃப்ளெக்ஸு, இந்த ஸ்ட்ரிப் வழியாக தான் நம்மளுக்கு மெயின் போர்டுக்கு போகும். பாருங்க, இதுதான் ஸ்ட்ரிப். இல்லைன்னா ஒரு சின்ன டேமேஜ் இருந்தால் கூட நம்மளுக்கு சார்ஜிங் ஏறாது. நம்ம ஜம்பர் பண்ணி தான் நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். குயிக் சார்ஜ், இந்த ஸ்பீட் சார்ஜெலாம் ஏறாது. சில கம்ப்ளைண்ட்னால அந்த ஃப்ளெக்ஸ்லேயே வந்து ஒரு ரெஜிஸ்டர் மாரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஒரிஜினல் ஃப்ளெக்ஸில் மட்டும் இருக்கும். நம்ம டூப்ளிகேட் போடும் போதே சார்ஜ் ஏறாது, ஏதோ ஒரு எரர் காட்டும். அந்த மாதிரி டைமிங்கில் அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறது முக்கியம் கைஸ். பாருங்க, இப்போ இதுதான் சப்போர்டு, மெயின் போர்டு, ஸ்ட்ரிப்பு. இப்போ ஓவரால் இந்த கான்செப்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்போர்ட்லேருந்து ஸ்ட்ரிப் வழியாக நம்மளுக்கு சப்ளை போய் மெயின் போர்டுக்கு போகுது. ஓகேங்களா கைஸ்? இப்போ மெயின் போர்டுக்கு போயிடுச்சு. மெயின் போர்டில் இது கனெக்டர் கைஸ். அந்த கனெக்டரில் தான் கீழே 2 இன்புட் சப்ளை எல்லாமே அதில் தான் வரும். அந்த 4 சப்ளை, கிரவுண்டு, டேட்டா ப்ளஸ், டேட்டா மைனஸ், வி ப்ளஸ், இந்த சப்ளை எல்லாமே இந்த கனெக்டரில் தான் வரும். அந்த கனெக்டர் கீழே ரவுண்டாக கோல்டு பிளேட்டட் மாரி இருக்குல்ல கைஸ், அது வந்து டெஸ்ட் பாயிண்ட்டு. நம்மளுக்கு கனெக்டரில் 5 வோல்ட் வருதா இல்லையா, அந்த வி பஸ் லைன் வந்து வருதா இல்லையான்னு சொல்லிட்டு அது கீழே டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வேறு டெஸ்ட் பாயிண்ட்டும் இருக்குது பக்கத்தில். அது நம்ம ஸ்கீமாட்டிக் பார்த்துட்டு அதுக்கான டெஸ்ட் பாயிண்ட்டாக நான் கண்டுபிடிக்கலாம். இப்போ வி பஸ்ஸோட டெஸ்ட் பாயிண்ட்லாம் நம்ம டிசி மோடில் மல்டிமீட்டர் போட்டுட்டு ஒரு பின்னு கிரவுண்ட்லேயும் ஒரு பின்னு அதிலே வச்சு பார்த்தோன்னா 5 வோல்ட் காட்டணும். நம்மளுக்கு கீழே இருந்து இந்த கனெக்டர் வரைக்கும் 5 வோல்ட் தான் வரும் கைஸ். பாருங்க, இதில் வந்து நார்மலாக இந்த வோல்டேஜ்லாம் இருக்குது, இந்த லைன்லாம் இருக்குது. ஓகேங்களா கைஸ்? நெக்ஸ்ட்டு அந்த கனெக்டரில் இருந்து நம்ம மெயின் போர்டு உள்ள சப்ளை இந்த மாதிரி தான் கைஸ் போகும். இந்த ரெட் கலரில் இருக்கிறது வி பஸ்ஸு, இது வந்து பாசிட்டிவ் லைனு. க்ரீன் கலரில் இருக்கிறது டேட்டா ப்ளஸ்ஸு, ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது டேட்டா மைனஸு. கிரவுண்டு வந்து காமன், கிரே கலர் இல்லை பிளாக் கலர் காமனாக வச்சுக்கோங்க கைஸ். கிரவுண்டு எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்மலாக செக் பண்ணும்போது தெரியும் கைஸ் கிரவுண்ட் எதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா, இப்போ இந்த கனெக்டர்ல இருந்து வி பஸ் சப்ளை
நம்ம ஓபி ஐசிக்கு போயிட்டுருக்கு பாருங்க. கனெக்டிலேருந்து ஒரு கெப்பாசிட்டருக்கு போகுது. கெப்பாசிட்டர்லேருந்து ஒரு டயோடு கொடுக்குறாங்க. அந்த டயோடுக்கு போயிட்டு ஒரு ரெசிஸ்டருக்கு போய் நம்மளுக்கு ஓபி ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இந்த ஐசிக்கு சப்ளை போகுது. அந்த ஐசிலேருந்து ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கெப்பாசிட்டருக்கு போய் ஒரு காயில் மேலே போயிட்டு நம்ம சார்ஜிங் ஐசிக்கு போகுது. பாருங்க இப்படி தான் ஒரு கான்செப்டும் இருக்கும். இப்போ பார்த்தது விபஸ் சர்க்கியூட் மட்டும் பார்த்துருக்கோம். அதேமாரி டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸும் கொடுத்துருக்காங்க. பாருங்க சேம் கான்செப்ட் தான். டேரெக்டாக ஐசியில் கொடுத்துருக்காங்க. டேட்டா ப்ளஸும் டேட்டா மைனஸும் கிரவுண்டு காமனு போர்டு ஃபுல்லாக காமனாக கிரவுண்டு எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். நம்ம செக் பண்ணாலே தெரியும். இது வந்து விபஸ் சர்க்கியூட் மட்டும் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி பேட் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து சார்ஜிங் ஏறத்துக்கு நம்ம கேபிள்லேருந்து ஐசி வரைக்கும் போகுது. இப்போ ஐசியில் ஏறுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். ஐசியில் ஏறல, இப்போ ஐசிக்கு முன்னாடியே ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்னா நம்ம அது ரெடி பண்ணலாம். கெப்பாசிட்டி ஒர்க் ஆகலாம், அது மாற்றலாம். அந்தமாரி காயில் போயிடுச்சுன்னா காயில் மாற்றலாம். இப்போ ஐசிலேருந்து நம்ம சப்ளை வரலான்னா நம்ம ஐசி எடுத்து கழட்டிட்டு ரீபால் பண்ணி மறுபடியும் போட்டு பார்க்கலாம். போட்டுட்டு வருதா இல்லைன்னு பார்க்கலாம். அப்பயும் வரலன்னா நம்ம ஐசி வேறு மாற்றி பார்க்கலாம். அப்போ ரெடி ஆகும். அதுக்கப்புறம் நார்மலாக வரும் கைஸ். எப்படி தான் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேட் பார்க்கலாம். அது அடுத்த வீடியோவில் எப்படி ப்ரெஸ் பண்ணலாம் எல்லாமே நான் சொல்லித்தரேன் கைஸ். இப்போ ஐசின்னு பார்த்தோன்னா இதுதான் ஐசி. பாருங்கள் காமனாக ஒரு 4 ஐசி இருக்குது. இதுதான் காமனாக ஒரு ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று QFN இது ஒரு ஐசி. ரெண்டாவது TQFP இது ஒரு ஐசி. மூணாவது SOPன்னு சொல்லிட்டு ஒரு ஐசி. நாலாவது BGAன்னு சொல்லிட்டு ஒரு ஐசி. நிறைய BGA டைப்பில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் 90% 80% BGA டைப்பில் தான் இருக்கும். நம்ம இது தான் ரீபால் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் கைஸ். பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாரி நிறையா வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருப்பேன்.